ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நவாஸ்கனி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, சென்ற ஆண்டு நாடாளுமன்ற நிதியை சரியான முறையில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அளித்துள்ளேன். அதேபோல இந்த முறையும் சரியான முறையில் மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருவேன் என பேசினார். உடன் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பொன்கணேசன் மற்றும் அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் நிர்வாகிகள், திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். அதிகப்படியான சந்தோஷம். வாங்க போட்டாச்சா போட்டாச்சாப்பா போடுங்க போலாம். எங்க போயினாங்க இப்பகுதியில அதிகமான வாக்கிலை தந்து நன்றி மணிராஜ் அவர்களே, இந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னேற்ற கழகத்துடைய நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோமா. உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தாய்மார்களே, நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே ஏணி சின்னத்திலே போட்டியிட்ட என்னை கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி அதிகப்படியான வாக்கில் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த உங்களை, அதிலும் 6 சட்டப்பேரவை தொகுதியிலுமே அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதியில்தான் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த தொகுதி. அதனால் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையில் எதையெல்லாம் விரைந்து செய்ய முடியுமோ அதை செய்து கொடுப்பதற்காக உங்களை சந்திக்க இந்த பகுதியிலே தேர்தலை முன்னின்று நடத்திய நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் பொன் கணேசன் அவர்களும், அறந்தாங்கி நகர்கழகத்துடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களும், நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜ் அவர்களும், அயலக அணியினுடைய கத்தார் அயலக அணியினுடைய பொறுப்பாளர் சதகத்துல்லா அவர்களும்